கர்த்தருடைய பிள்ளைங்க யோய்தாவும் யோசபியாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்த்தரை நோக்கி இருந்தாங்க. காலம் ஒருவரை கர்த்தரை நோக்கி இருந்து ஜெயத்தை பெற்றாங்க. கர்த்தர் பிளான் பண்ண எல்லாத்தையும் செய்வார். கர்த்தர் சரியாய் செய்வார். நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம பண்ணதுனால வந்தாலும் சரி, அதுவாக வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் அதை சரி செய்ய பிளான் செய்வார். ஹல்லேலூயா. அதை முடிக்கிறதுக்கு ஏனோதானாலும் நம்ம கிறுக்கின மாதிரி கர்த்தர் கிறுக்க மாட்டார். நம்ம கிறுக்கி வச்சிருக்கிறத கர்த்தர் நேராக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அது அப்போது அத்தாளியார் மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு உங்கள் வீட்டில் இருந்தாலும், அத்தாளியார் மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு உங்களை எதிர்க்க வந்தாலும், நீங்கள் என்ன சொல்லணும்னா, நானும் என்றால் வாசிப்போம். சபையார் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். மீகா சாப்டரில் நானும் என்றால் கர்த்தரை நோக்கி, எப்படி யோய்தாவும் யோசபியாத்தையும் காலம் வருவரை கர்த்தரை நோக்கி ஜெயத்தை பெற்றாங்களோ வாசிப்போம். தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். எல்லாரும் சொல்லுவோம் கன்ஃபெஷன் இது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னுடனே சொல்கிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளில் சேற்றை போல் மிதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி அடிமைத்தன வீட்டாகிய ரட்சிப்பு இல்லாமல் இருந்த நம்மளை பிரித்து எடுத்து கூட்டு இவனால் உட்காந்து வச்சுருக்காருல, அதிசயங்களை காண பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதே மீகால தான் 15 இந்த வசனத்தை சொல்லுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல சொல்லுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். சொல்லுங்கள். 2 பேரை பார்த்தா சொல்லுங்கள். கண்ணை பார்த்து சொல்லுங்கள். வசனத்தை சொல்லுங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். சொல்லிகிட்டே இருங்க. உங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். இந்த சபை கர்த்தருடைய வார்த்தை சுமக்கிற சபை, கர்த்தரை சுமக்கிற சபை. கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே இருக்கட்டும், இருந்துட்டு போகுது. தகப்பனுடைய கோபம் நம்ம மேலே இருந்துட்டு போகுது. நம்ம பண்ண பாவத்துக்காக நம்ம சொல்லணும் ஆண்டவரே, இசப்போ நான் பண்ண பாவத்துக்கு தப்பு தண்டனை எல்லாம் என் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் எனக்காய் ஏமே ஹல்லேலூயா வெளிச்சத்தில் கொண்டு வருவார். என்னை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் தான் இருக்க வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். இதுதான் நீங்கள் சொல்லணும் தெய்வ பிள்ளைங்க. யோய்தாவும் ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணோம். நான் விழுந்துட்டேன், ராஜ்யம் விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டேன். கர்த்தர் எழும்ப வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது அத்தாயார் செத்து போனா இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வெளிச்சத்தில் வரும்போது இருள் செத்து போகும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் மீறுதலை மன்னிக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் பாவம் பண்ணவங்களா இருங்க, அக்கறம் பண்ணவங்களா இருங்க, என்ன வேணாலும் இருங்க, கர்த்தரை நோக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, கர்த்தரை நோக்கிறதை விட்டு விடாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்களாகவும் இருங்க, கர்த்தரை நோக்கிறதை விட்டு விடாதீங்க. ஏன்னா அவர் இரக்கம் செய்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அதே மீகா 7:18-19 யார் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். கிருமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். ஹல்லேலூயா அப்படின்னு பாட்டுங்க. ஆண்டவர் அக்கிரமத்தை பொறுக்கிறவர். அந்த 18 பார்த்தோம். மீறுதலை மன்னிக்கிற தேவன். நம்ம சொல்லணும், நம்ம பாவம் பண்ணிட்டு மீறுதல் பண்ணிட்டு நிர்கதியாக நிற்கிறப்போ, யாரும் இல்லாமல் நிற்கிறப்போ கர்த்தரை பார்த்து சொல்லணும், இசப்பா நீங்கள் பாவத்தை மன்னிக்கிறவராமே, அக்கிரமத்தை மன்னிக்கிறவராமே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? சொல்லி பாருங்க. கண்ணை மூடி சொல்லி பாருங்க. உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீர் மீறுதலை மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. நானே மீறுதல் பண்ணினாலும், என் வீட்டில் மீறுதல் பண்ணினாலும், என் வீட்டின் மீறுதலையும் என்னுடைய மீறுதலையும் நீங்கள் மன்னிக்கிறவர். உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீங்கள் கிருபை செய்ய விரும்புகிறீங்க, என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே, என் மேலே கிருபையாக வைங்க என்றென்றைக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு மீகானா? கோபத்தை சுமக்கிறேன் அப்படிங்க. அப்புறம் என்ன ஆண்டவர் சொல்லலாம்? ஆண்டவரே எப்போவும் என் மேலே கோபமாக இருந்துடாதீங்க ஆண்டவரே. இதையும் சொல்லணும் தெய்வ பிள்ளைங்க. என் மேலே கோபமாக இருங்க, அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் இருந்துடாதீங்க, என்றென்றைக்கும் சதா காலமே என் மேலே கோபமாக இருக்கிறாதீங்க.
அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்துடுங்க. அவர் உங்கள் மேல் இறங்குவார். கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டார். இந்த வசனம் எவ்வளோ கிருபை உள்ளது பாரு. இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரோட பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சு மறந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டுருக்கார். தேவரை பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கணும், உங்கள் கிருபையும் சத்தியம் என் பிள்ளைகளோடு இருப்பதாக, கிருபை சத்தியம் என் குடும்பத்தின் மேலே இருப்பதாக. கர்த்தர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டிருக்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வசந்த பாருங்கள், பூர்வ நாட்கள் முதல் சத்தியத்தை யாக்கோபு கொடுத்துருக்கிறாரு, கிருபை ஆபிரகாம் கட்டளை கொடுத்துருக்கிறார். நம்ம எப்பவுமே தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைங்கள் இருந்தால் பிள்ளைங்க அம்மாவை பார்த்து சொல்லணும், எங்கள் அம்மாவை விட்டு சத்தியம் கிருபையும் விலகாது இருக்கணும், சத்தியம் கிருபையும் எங்கள் அம்மாவை காக்க கடவுள், சத்தியம் கிருபையும் குடும்பத்தை காக்க கடவுள், என் பிள்ளைகளை காக்க கடவுள் சொல்லும்போது கர்த்தர் நம்ம இறங்க சித்தமாக இருக்கிறார், கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார். கண்களை மூடலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் செய்தி வடி சப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு எப்படிப்பட்ட ஸ்பிரிட்டாக இருந்தாலும் அதை முறியடிக்க அதே இடத்துல ஒரு சொல்யூஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஏசப்பா. அதே இடத்துல ஒரு மீட்பரை வச்சுருக்கிறீங்க. அதே இடத்துல தெய்வ மனுஷங்களை வச்சு எங்களை காப்பாற்றி நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. நாங்கள் இருளில் இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் மீறுதலை மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. எங்கள் மீது கோபம் வைத்தாலும் என்றைக்கும் கோபம் வைக்காமல் இருங்க. நீங்கள் எங்களுக்காய் வழக்காடி எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வாங்க. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்ரு சேற்றை போல் மிதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சபையில் இருக்கிற எல்லாரும் மேலும் சத்தியமும் கிருபையும் காக்க கடவுள் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.